ஹலோ எவ்ரிவான். ஸோ இன்னைக்கு உங்களுக்கான டாபிக் வாட் இஸ் ஹோல்டிங் யூ பேக். உங்கள் லைஃப்பில் ஒரு சில பிளாக்கேஜஸ் இருக்குது. அதாவது எந்த ஒரு விஷயம் உங்களை ஹோல்ட் பண்ணுது, அதை செய்ய விடாமல் தடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இட்ஸ் எ ஜென்ரல் ரீடிங். கண்டிப்பாக யாருக்கு ரெசனேட் ஆகுதோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ரைட், மூன் கார்டில் என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். Your commitment is being tested. Okay. So ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அவங்க பாஸ்டில் நடந்த பேட்டர்ன் நான் சொல்வேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. அவங்கள ரொம்ப நம்பியிருப்பீங்க. அவங்க பணம் கேட்குறப்போ அவங்ககிட்ட கொடுத்து திருப்பி உங்களுக்கு வந்திருக்காது, ஏமாந்துருப்பீங்க. ஸோ யூனிவர்ஸ் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை திருப்பி உங்கள் லைஃப்பில் கொண்டு வருவாங்க. வேறு யார் மூலியமோ, வேறு யாரோ பணம் கேட்கலாம், இல்லை ஏதாவது உங்களை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணலாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் பழையபடி பாஸ்டில் நடந்த மாதிரி மறுபடியும் ஏமாறுறீங்களா, இல்லை உஷாராக இருக்கீங்களா? ஸோ அப்படின்னு யூனிவர்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் உங்கள் கோல்ஸ்க்கு நீங்கள் எப்படி கமிட்மெண்ட்டாக இருக்கீங்க. அதாவது நம்ம ஒரு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நோக்கி போகிறப்போ நிறைய தடைகள் வந்துடும். மென்டலாக எக்ஸாஸ்டாக ஆடுவீங்க. என்னால் முடியலடான்னு சொல்கிற அளவுக்கு நிறைய தடங்கள் வரும். ஸோ அதை எல்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? உங்களோட கோலில் மட்டும் ஃபோக்கஸாக இருக்கிறீங்களா, இல்லை இடையில வர்ற இந்த சின்ன சின்ன இந்த பிளாக்கேஜஸ், சின்ன சின்ன இந்த தடங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? ஸோ அப்படிங்கிறதும் யூனிவர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு சில பேருக்கு அந்த ரிப்பீட்டேட்டிவ் பேட்டர்ன்ஸுங்கிறது வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின் நான் சொல்கிறது ரிலேஷன்ஷிப் வைஸ்லையுமே கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா நீங்கள் பாஸ்டில் நிறைய ஏமாந்துருக்கலாம். அதே சினாரியோஸ் வேறு ஒருத்தவங்க மூலயமா உங்களுக்கு திருப்பி வர்றப்போ கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டைம். ஸோ ஒரு சில பேருக்கு என்னடா நம்ம வாழ்க்கையில் இன்னும் ஒரு விடிவு காலமே வரமாட்டேங்குது, நடந்ததே திருப்பி ஏதாவது ஒரு பிளாக்கேஜஸ் வந்துக்கிட்டே இருக்குது, நடந்ததே திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கும், ஒரே மாதிரி சீக்வன்ஸ் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் கிட்ட இருந்து நடக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போ நீங்கள் அப்படியே கொஞ்சம் பேக் வாங்கிடுறீங்க. உங்கள் கோல் விட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ஓவர் திங்கிங்லேயே போயிடுது உங்கள் லைஃப். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, இந்த டைம் யூனிவர்ஸ் உங்களை டெஸ்ட் பண்ணுறது, உங்கள் கோலில் நீ கரெக்டாக இருக்கியா, இல்லை தேவையில்லாத விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியா அப்படின்னு. ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் டேரோட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, 6 of Wands. ஒரு சில பேருக்கு லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எதுவுமே அச்சீவ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. இது வரைக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே ஒரு தடங்களில் போயிருக்கும், இல்லைன்னா ஒரு ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஒரு நீங்கள் நினச்சபடியான அச்சீவ்மெண்ட் இன்னும் நடந்திருக்காது. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது, கண்டிப்பாக நீங்கள் என்ன ஒரு விஷயம் எடுக்கிறீங்களோ அது அச்சீவ் பண்ணுவீங்க கண்டிப்பாக. சப்போஸ் அதில் ஏதாவது ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆகிறீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளாக்கேஜஸ் வருதுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறது நீங்கள் தான் நோட் பண்ணணும். சரி, என்றைக்குமே உங்களோட கான்ஃபிடென்ஸும் சரி, உங்களோட செல்ஃப் எஸ்டீம், இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஹையாக வச்சுக்கணுங்கிறது தான் மெசேஜ். வாட் எவர் ஹேப்பன்ஸ், இது ரெண்டும் தான் உங்களை கண்டிப்பாக வழி நடத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட். ஓகே, 5 of Swords. சரி, 5 of Swords பொறுத்த வரைக்கும் உங்களோட பாஸ்ட் விஷயங்களில் ஒரு லெசனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பாஸ்டில் நிறைய நடந்திருக்கும். அதாவது ஒரு சில பேருக்கு நீங்கள் உங்களை சுற்றி நிறைய பீப்புள் இருந்திருப்பாங்க.
பட் இடையில வந்து உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் அப்சைட் டவுன் ஆகியிருக்கலாம். அதாவது நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும், நிறைய லாஸஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, மணி ரிலேட்டடாக சரி, ரிலேஷன்ஷிப்லேயுமே கொஞ்சம் பிரேக்கப்ஸ் அதெல்லாம் நடந்திருக்கலாம், ஃபேமிலியில் ஃபைட்ஸ். ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நெகட்டிவாக நடந்திருக்கும். அந்த டைமில் வந்துட்டு உங்களை சுற்றி இருந்தவங்க எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் நீங்கள் கஷ்டப்பட்டப்போ உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. நீங்கள் நல்லா வாழ்ந்துருந்தப்போ, உங்ககிட்ட எல்லாம் இருந்தப்போ உங்கள் கூட நிறைய பேர் இருந்தாங்க. நீங்கள் கஷ்டப்படுறப்போ அதே மெம்பர்ஸ் உங்களை விட்டு போயிருக்கலாம். ஸோ யூனிவர்ஸ் சொல்கிறது என்னென்னா, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு லெசன். ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஒரு கிரேட் லைஃப் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் வந்து எப்படி பீப்புளை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சி, நம்ம சக்ஸஸை ஹேண்டில் பண்ணுறோம், அது செகண்டரி. பட் அந்த டைமில் நம்மளை சுற்றி ஒரு நியூ பீப்புள் ஜாயின் ஆவாங்க பார்த்தீங்களா, அதாவது நம்மளை விட்டு போன அந்த பாஸ்ட் பீப்புள், நம்மளை சுற்றி இருந்த அந்த ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், கொலீக்ஸாக, ஃப்ரெண்ட்ஸ், யாராக இருக்கட்டும், நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லாதப்ப எப்படி நடந்துக்கிட்டாங்க, நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கிறப்ப எப்படி நடந்துக்கிட்டாங்கங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ அது வந்து யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களை வந்து அந்த ஒரு விஷயத்தில் டெஸ்ட் பண்ணுவாங்க. நீ கஷ்டப்பட்டப்போ உங்களை விட்டு விலகி போனவங்க திருப்பி உங்ககிட்ட வருவாங்க கண்டிப்பாக உங்கள் சக்ஸஸை பார்த்துட்டு. அவங்கள நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா, இல்லை மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி ஏமாறுறீங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது, சக்ஸஸ்னால் நான் வந்து ரொம்ப பெரிய லாங் டேர்ம் சக்ஸஸ்ன்னு கூட இல்லைங்க, ஒரு ஷார்ட் டேர்ம் சக்ஸஸாக கூட இருக்கட்டும். ஒரு சின்ன கோல், ஒரு சின்ன சிம்பிளான ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கான அந்த கீ டு சக்ஸஸ்ங்கிறது வந்து எனர்ஜி. உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு கோலை நோக்கி போகிறீங்க அப்படின்னா யூஸ்வலி வந்து அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு, அதை வந்து கெடுத்து விட்றதுக்கு, நம்ம மைண்டே வந்துட்டு ஒரு மாதிரி குழப்பறதுக்குன்னே 4 பேர் வருவாங்க கண்டிப்பாக. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் எனர்ஜி, டைம் வேஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, எனர்ஜி நீங்கள் வேஸ்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. அவங்க பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போட்டோம், உங்களோட சக்ஸஸ் நாளைக்கு உங்களுக்கு பதிலாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு போகணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட். உங்களோட எனர்ஜி இஸ் எவ்ரி திங். ஃபோக்கஸ், உங்களோட கோலை டுவர்ட்ஸ் நோக்கி இருக்கிற ஃபோக்கஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். குயின் ஆஃப் பென்டக்கல்ஸ். ஒரு சில பேருக்கு ஆக்சுவலி உங்ககிட்ட எல்லாமே இருக்கும், எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி கூட ஒரு சில பேருக்கு ஃபீலிங் இருக்கும். அதாவது பண கஷ்டம் இல்லை, பணம் எல்லாம் இருக்குது, நிறையா ஜாப் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் எதுவும் இல்லாத மாதிரி இருக்கும். அண்டு கொஞ்சம் வந்து ஒரு சில பேருக்கு ஈவில் ஐ நிறையா இருக்கலாம், ரொம்ப கந்திருஷ்டி அதிகமாக கூட உங்களுக்கு இருக்கும். அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்கீங்க, மென்டலி நீங்கள் வந்து நாட் ஹாப்பியாக இருக்கிறீங்க. இந்த ஓவர் திங்கிங் பண்ணிட்டு உங்களை வந்து ஹோல்ட் பண்ணுற விஷயங்கள் என்ன தெரியுங்களா? ஓவர் திங்கிங். கண்டிப்பாக அந்த ஓவர் திங்கிங், மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. அண்டு இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுங்களா? யாரை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது தான் தெரியாமல் இருக்குது உங்களுக்கு. தட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது மட்டும் நீங்கள் கற்றுக்கோங்க. அதில் அதான் சொல்கிறேன், ஹேண்டிலிங் பீப்புள், தட்ஸ் அ கீ டு சக்ஸஸ். ஒன் ஆஃப் த கீ டு சக்ஸஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கீ டு சக்ஸஸ். ஓகே லவ்வர்ஸ், ஓகே, ரொம்ப நிறைய பிளானிங் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ? ஒரு சில பேர் அதிகமாக பிளான் பண்ணுறீங்க. அதாவது உங்களோட சக்ஸஸ்க்கு பிளானிங் இம்பார்ட்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லாத்துக்குமே ஒரு லாங் டேர்ம் கோலாக இருக்கட்டும், ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கட்டும், பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் பிளான் பண்ணிக்கிட்டே மட்டும் இருந்தால் இம்பார்ட்டண்ட் இல்லைல்ல. பிளான் பண்ணாலும் இறங்கி செய்யணும், ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறது ஒன்று எடுக்கணும். நிறைய பேர் அதை பண்ணாமல் இருக்கீங்க, நிறைய கோல்ஸ் வச்சுருக்கீங்க, நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கீங்க, ஆனால் அது டுவர்ட்ஸ் அது ரிலேட்டடாக ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்களன்னா இல்லைன்னு தான் நான் சொல்வேன். அந்த பிளான்ஸை வச்சுட்டு நிறைய மைண்டில் நிறைய ஒரு ஒரு கிரேட் விஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பீங்க. எப்படி வாழணுங்கிறதெல்லாம் மைண்டில் கொண்டு வந்திருக்கீங்க, தவிர அது ரிலேட்டடான ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் வைஸ்லையுமே ஒரு சில பேருக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது.
ஏன்னா மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் நிறைய உங்களுக்கு உங்கள் பார்ட்னருக்கும் இருக்கும், உங்கள் ஃபேமிலியிலையுமே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயுமே இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து உங்களை மென்டலி வந்து பாதிச்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சம் பர்சன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒர்க் பண்ணாலும் நிறைய ஏர்ன் பண்ணுறீங்க, நிறைய ஹாப்பினஸ் இருக்குது, ஃபினான்ஷியலாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், உங்கள் ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து உங்களோட மைண்டை பிளாக் பண்ணிடுது. உங்கள் மைண்டு ஃபுல்லாமே, இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கே போகிறீங்க, அங்கே போனீங்கனாலும் உங்கள் மைண்டு ஃபுல்லாமே இந்த ஃபேமிலி ட்ராமாஸ், இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் தான் ஓடுது. இதனால உங்கள் ஐடியாஸ், உங்கள் க்ரியேட்டிவிட்டி லெவல் வந்துட்டு இந்த டைமில் ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ உங்களை வந்து ஹோல்ட் பண்ணுற விஷயங்களே இதுதான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அண்டு இன்னொரு வெரி பிக் இம்பார்ட்டன்ட் திங் என்ன தெரியுங்களா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறீங்கன்னா அவங்க திருப்பி உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடயே நீங்கள் ஒரு வேலையும் நீங்கள் பண்ணுறீங்க. அதெல்லாம் வந்து ஒரு டைமு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணோம்னா கண்டிப்பாக வந்துட்டு அது சரி வராது. எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய தோணுதோ பண்ணுங்கள், எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பண்ணுங்கள், அதுதான் உதவி. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நாளைக்கு அவன் எனக்கு ஏதாவது திருப்பி செய்வான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து நிச்சயமாக வந்து டிசப்பாயின்மெண்ட்டில் தான் போய் முடியும். ஸோ உங்களை ஹோல்ட் பண்ணுற விஷயங்கள் ஓவராலாக நான் சொல்லணும்னா, உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஒரு மாதிரியான ஒரு ரூல்ஸ் நீங்கள் உங்களுக்குன்னு செட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதுதான் காரணம். அது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இப்போ நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் வந்து விக்டரி, சக்ஸஸ், அது எல்லாமே நடக்கும். நம்ம வந்து லைஃப்பில் இந்த மாதிரி சக்ஸஸ், விக்ட்ரிஸ் இப்படி நம்ம போகிறப்போ நிறைய சேலஞ்சஸ் வரும், நிறைய வந்து பிளாக்கேஜஸ் வரும். இது யூஸ்வலி எல்லாருக்கும் இருக்கும். யாராவது டாப்பில் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட லைஃப்பில் அவங்களுக்கு தான் தெரியும் எத்தனை தடைகள், எத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸை தாண்டி அவங்க வந்து வந்தாங்கங்கிறது. ஸோ அது மாதிரி நிறைய யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் நடக்கும். எதுலேயுமே வந்து நீங்கள் டைவர்ட் ஆகி போயிடாதீங்க. உங்களோட கோல், உங்கள் ஃபோக்கஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இது கொடுத்தீங்கன்னாவே போதுங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒன்றா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ தட்ஸ் த மெசேஜ். உங்களுக்கு இன்றைக்கி வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. Stay blessed, be happy.